வேர்ல்ட் பேங்க் யாருடையது? அதற்கு பணம் யார் கொடுக்கிறார்கள்? அந்த பணத்தை என்ன செய்கிறார்கள்? என்ற சுவாரஸ்யமான தகவலை இந்த காணொளி வாயிலாக அறிய இருக்கிறோம். வேர்ல்ட் பேங்க் எனப்படும் உலக வங்கியானது இரண்டாம் உலகப் போரின் பாதிப்புகளில் இருந்து உலக நாடுகளை மீட்டெடுக்கவும் ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களில் உள்ள வளரும் மற்றும் ஏழை நாடுகளின் பொருளாதாரத்தை உயர்த்தி வறுமையை ஒழிக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச நிதி அமைப்பாகும். 1944ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பிரெட்டன் வுட்ஸ் என்ற இடத்தில் 44 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகிய இரு அமைப்புகளும் உருவாக்கப்பட ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்திற்கு இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜான் மேனர்ட் கீன்ஸ் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் ஆகிய இரு பொருளாதார அறிஞர்களின் பங்களிப்பு மிக அதிகம். உலக வங்கியின் தலைமையகம் அமெரிக்காவின் வாஷிங்டனில் அமைந்துள்ளது. உலக வங்கிக்கு எந்த ஒரு தனிநபரும் உரிமையாளர் அல்லர். உலக வங்கியின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் வழிநடத்த ஒரு தலைவர் இருப்பார். வழக்கப்படி உலக வங்கியின் தலைவரை அமெரிக்காவை பரிந்துரைக்கும். தற்போது இதில் 189 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த 189 நாடுகளும் தலா ஒரு ஆளுநரை நியமிக்கும். பொதுவாக அந்தந்த நாடுகளின் நிதி அமைச்சர்கள்தான் இந்த பதவியில் இருப்பார்கள். இவர்கள்தான் உலக வங்கியின் மிக உயரிய கொள்கை முடிவுகளை எடுப்பார்கள். தினமும் நடக்கும் வங்கிப் பணிகளையும் கடன் வழங்கும் திட்டங்களையும் கவனிக்க 25 செயல் இயக்குநர்கள் கொண்ட குழு ஒன்று உள்ளது. உலக வங்கி சாதாரண வங்கிகளைப் போல மக்களிடமிருந்து டெபாசிட் தொகையை வாங்குவது இல்லை. உலக வங்கியில் உறுப்பினராக இருக்கும் 189 நாடுகளும் ஒரு குறிப்பிட்ட தொகையை தங்களின் பங்காக முதலீடு செய்கின்றன. பின்னர் அந்த முதலீட்டை பிணையாக வைத்து உலகளாவிய நிதிச் சந்தைகளில் பாண்டுகள் வெளியிட்டு பெருந்தொகையை நிதியாக திரட்டுகிறது. உலக வங்கிக்கு மிக உயரிய நாணய மதிப்பு இருப்பதால் மிக குறைந்த வட்டியில் அதற்கு சர்வதேச சந்தையில் கடன் கிடைக்கிறது. உலக வங்கி ஏற்கனவே பல்வேறு நாடுகளுக்கு கொடுத்த கடன்களில் இருந்து வரும் வட்டி மற்றும் அசல் மூலமாகவும் அதற்கு வருவாய் கிடைக்கிறது. அதேபோல உலகின் பணக்கார நாடுகள் உலக வங்கிக்கு தனியாக நிதியுதவி மற்றும் நன்கொடைகளை வழங்குகின்றன. இவ்வாறு உலக நாடுகள் கொடுக்கும் பணத்தையும் சர்வதேச சந்தையில் குறைந்த வட்டியில் திரட்டும் பணத்தையும் கொண்டு உலக வங்கி ஏழை மற்றும் வளரும் நாடுகளின் திட்டங்களுக்கு நிதியுதவியும் வளரும் நாடுகளுக்கு மிக குறைந்த வட்டிக்கு அல்லது வட்டியே இல்லாமல் கடன்களையும் வழங்குகிறது. இதுபோன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.